Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Qala ta'ala wal-layli idha yaghsha wan-nahari idha tajalla wa ma khalaqa adh-dhakara wal-untha inna sa'yakum lashatta fa amma man a'ta wattaqa wa saddaqa bil husna fasanyassiruhu lil yusra. இது சூரா அல்-லைல், மக்கால் இறங்கின சூரா. இது குர்ஆனுடைய தர்த்தீபில் 92வது சூரா. இதில் 21 ஆயத்துக்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி சூரா ஆலால சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலால இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அவங்க நீண்ட சூறாக்கள் ஓதி தொழுவிச்சாங்க இஷா, அதனால் நிறைய பேருக்கு சிரமமாகிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹல்லா ஸல்லைத பிஸப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்லைலி இதா யக்ஷா. ஏன் நீங்கள் இஷால் இந்த மாதிரி சூறாக்கள் ஓதக்கூடாது? சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, இது மாதிரி வல்லைலி இதா யக்ஷா போன்ற சூறாக்கள் ஓதினா நன்றாக இருக்கும் என்று சொன்னாங்க. ஹைர், வல்லைலி இதா யக்ஷா, வல்லைலி இரவின் மீது சத்தியமாக, லைல் என்றால் இரவு, இரவு மீது சத்தியமாக, அது யக்ஷா இருளால் மக்களை மூடிக்கொள்ளும் பொழுது, இருளால் மக்களை மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா தஜல்லா, இதை மாதிரி பிரகாசிக்கக்கூடிய பகலின் மீது சத்தியமாக, வமா ஹலக ஸக்கர வல் உன்ஸா, அதே போன்று அல்லாஹு தஆலா ஆணாக பெண்ணாக படைத்த விதத்து மீது சத்தியமாக, வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, அல்லாஹு தஆலா குர்ஆன் இன்னொரு சூறாவில் சொல்கிறான், உங்களை நாங்கள் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம், ஆண் பெண்ணாக படைத்திருக்கிறோம். அதன் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். பிறகு சத்தியம் பண்ணி விஷயம் என்னன்னு சொன்னால், இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்களுடைய முயற்சி இருக்கிறதே அது பல்வேறு விதமாக இருக்கின்றது. ஒவ்வொருத்தருடைய முயற்சி ஒவ்வொரு விதமாக இருக்குது. சிலவங்க உலகத்தை சம்பாதிக்கிறதுல உலகத்துடைய லாபத்துக்கான ஈடுபடுகின்றார்கள், சிலவங்க மறுமையுடைய லாபத்துக்கான ஈடுபடுகின்றார்கள். சிலவங்க நலவை சம்பாதிக்கிறாங்க, சிலவங்க கெடுதியை சம்பாதிக்கின்றார்கள். நலவு சம்பாதிக்கிறவங்களையும் படித்தரங்கள் இருக்குது, தீமை செய்யக்கூடியவங்களையும் படித்தரம் இருக்குது. எனவே எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய முயற்சிகளும் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் முயற்சிகளில் ரெண்டில் ஒன்று தான் நடக்குது. ஒன்று மனிதன் செய்யக்கூடிய முயற்சி மூலமாக மறுமையை சம்பாதித்துக் கொள்கின்றான், சொர்க்கத்தை சம்பாதிக்கின்றான், அல்லது நரகத்தை சம்பாதித்துக் கொள்கின்றான். சொர்க்கம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஅம்மா மன் ஆதா வத்தகா, யாரு அல்லாஹு தஆலா எதை எந்த விதத்தில் செலவழிக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ, தர்மம் செய்கின்றாரோ, கொடையளிக்கின்றாரோ, வத்தகா அந்த விஷயத்தில் எல்லா காரியத்திலையும் அல்லாஹை பயந்து கொள்கின்றார்களோ, வஸத்தக பில் ஹுஸ்னா, இதே மாதிரி ஹுஸ்னா என்றால் நலவுக்கு சொல்கிறது. இங்கே பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அழகானது என்று சொன்னால் மறுமையில் அதுக்கு பகரமாக அழகான கூலி அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிச்சிருக்கின்றானே, அதை உண்மைப்பிக்கின்றார், அதை நம்பி கொடுக்கின்றார். அல்லது அல்லாஹுடைய வாக்குறுதிகள் ஒன்று சதக்காவின் மீது, நீங்கள் உன்ஃபிக் அலைக், நீ செலவழி உனக்கு நான் திருப்பி தருவேன் அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த வாக்குறுதியை அவர் உண்மைப்பிக்கின்றார். அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை உண்மைப்பிக்கின்றார். இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹுஸ்னா என்று சொன்னால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹுஸ்னா என்று சொன்னால் அல் ஜன்னா, சொர்க்கம் என்று சொன்னாங்க. அப்படின்னா சொர்க்கத்தை அதனுடைய உண்மையை ஒத்துக்கொள்கின்றார், உண்மைப்பிக்கின்றார், அதுக்குள்ள காரியங்களை செய்கின்றார். யார் அவ்வாறு நடக்கின்றார்களோ, அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் செலவழித்து அல்லாஹை பயந்து மறுமைய சொர்க்கத்தை இதே மாதிரி சதக்கா மூலமாக நலவுகள் எல்லாம் திருப்பி தருவான், உயர்ந்த கூலி தருவான் என்ற விஷயங்கள் உண்மைப்பிக்கின்றார்களோ, ஃபஸனியஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு நாங்கள் இலேசான வழியை, அதாவது நலவு செய்யக்கூடிய வழிகளை லேசாக்கி கொடுப்போம், சொர்க்கத்துடைய வழியை லேசாக்கி கொடுப்போம். இதுக்கு மாற்றமானவங்க வஅம்மா மன் பகில வஸ்தக்னா, யார் தன்னிடத்தில் இருக்கக்கூடியவைகளை கஞ்சத்தனம் செய்கிறாங்களோ, உலோபித்தனத்தை கையாளுகின்றார்களோ, நல்ல வழிகளை செலவழிக்காம சேமிச்சு வைக்கின்றார்களோ, வஸ்தக்னா கஞ்சத்தனம் யார் செய்கின்றார்களோ அவங்களோட உள்ளத்தில் இன்னொரு உணர்வு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இதை கொடுத்தாலாம் திருப்பி தாரன்னு சொல்கிறான், இதை கொடுத்தவனுக்கு நான் மறுமையில் மேலான கூலிகளை தாரான் என்று சொன்ன வாக்குறுதிகளை விட்டும் அவர் இஸ்திக்னா தேவையற்றிருக்கிறார்.
எனக்கு நீ திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை, நானே சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்ல மாதிரி, அதில் எனக்கு மறுமையில் இந்த கூலியின் தேவையில்லை, எனக்கு உலகத்தில் இது போதும் என்று கருதுகிற மாதிரி அவர் போதும் என்ற மனப்பான்மையோடு அல்லாஹ் விட்டு தேவையற்றிருக்கின்றார் என்று சொன்னால், வக்கதப பில் ஹுஸ்னா, அதோட இதுக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மேலான கூலிகளை பொய்ப்பிக்கின்றார், அதை நம்பாமல் இருக்கின்றார் என்று சொன்னால், ஃபஸன் யஸ்ஸிர்ஹு லில் உஸ்ரா, அவருக்கு நாங்கள் தீமையுடைய வழிகளை லேசாக்கி கொடுப்போம். யுஸ்ரா உஸ்ரா, யுஸ்ரா என்றால் லேசி, அதுக்கு சொர்க்கம் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. உஸ்ரா சிரமமானது என்று சொன்னால் நரகம் என்றும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்கின்றான், வனுகல்லிபு அஃஇதத்தஹும் வஅப்சாரஹும் கமா லம் யுமினு பிஹி அவ்வல மர்ரா, அவர்கள் அறவே ஈமான் கொள்ளாதவர்கள் போன்று அவருடைய உள்ளங்களையும் பார்வைகளை நாங்கள் திருப்பி விடுவோம். வனதரஹும் ஃபீ துக்யானிஹிம் யமஹூன், அவங்களை அவங்களுடைய வழிகேட்டிலேயே எல்லை மீறக்கூடிய தன்மையிலேயே புரளக்கூடியவர்களாக நாங்கள் விட்டு விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸில் குர்ஆனில் ஆயத்துக்களும் ஹதீஸிலும் வந்திருக்குது. அல்லாஹு தஆலா எந்த வழியை மனிதன் தேர்ந்தெடுக்கிறானோ அது சம்பந்த வழியில் அல்லாஹு தஆலா அவனுக்கு விட்டுடுறான். ஒரு நல்ல வழியில் ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்தா அதுக்குள்ள வழி அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்து அவரை அந்த காரியத்தை செய்ய வைக்கின்றான். இதே மாதிரி தீமையுடைய வழியை ஒருத்தன் தேர்ந்தெடுத்தா அந்த வழியிலே போய் மௌத்தாகின்ற அல்லாஹ் விட்டுடுறான். ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய ஏற்பாடின்படி நடக்குது. இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸில் வந்திருக்கு. புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பக்கீல் கர்கத், இது மதீனாவுடைய கபருஸ்தான், அங்கே நாங்கள் இருந்தோம். அப்போ அந்த நேரம் ஒரு ஜனாசாவோடு நாங்கள் போயிருந்தோம். ஜனாசாவை அடக்கினதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் பேசுவாங்க, மக்களுக்கு உபதேசம் செய்வாங்க. அப்போ சொன்னாங்க, மாமின்கும் மின் அஹதின் இல்லா வக்கது குத்திப மக்காதுஹு மினல் ஜன்னா வ மக்காதுஹு மினன் நார், உங்கள் ஒவ்வொருவருடைய நரகத்துடைய சீட் அல்லது சொர்க்கத்துடைய சீட் எழுதப்பட்டாச்சு அப்படின்னா எங்கே போய் சேர்வாங்கன்ற விஷயம் எழுதப்பட்டுட்டு. இப்போ நாங்கள் சொன்னோம், யா ரசூலல்லாஹ் அஃபலா நத்தகில், அப்படி எங்களுக்கு அந்த இடம் எழுதப்பட்டிருந்தால் நாங்கள் நிச்சயமாக போய் சேருவோம், அந்த இடத்தை அடைந்து கொள்ளும் தானே, அப்போ நாங்கள் அமல் செய்யாமல் அதன் மீது மட்டும் நம்பிக்கொண்டிருக்கலாமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஅமலு ஃபக்குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, நீங்கள் அமல் செய்து கொண்டே இருங்க, ஒவ்வொருத்தரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதுக்கு அவர்களுக்கு லேசாக்கி கொடுக்கப்படும். இது சம்பந்தம் நிறைய விளக்கங்கள் சூரத்துல் ஆலால ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். தக்தீருடைய விளக்கம் என்ன, தக்தீருடைய கருத்தென்ன, ஹலக ஃபஸவ்வா சம்பந்தமாக. அப்போ அல்லாஹு தஆலா எழுதினது மட்டுமா நடக்கிறதா, மனிதனுக்கு எந்த சம்பந்தம் இல்லையா என்ற விஷயங்கள் நாங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டது. அப்போ இங்கேயும் கூட அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், யாரை கொடுத்தோ அல்லாஹை பயந்து மர்மையுடைய விஷயங்கள் உண்மைப்பிக்கின்றார்களோ ஃபஸன் யஸ்ஸிர்ஹு லில் யுஸ்ரா, அவர்களுக்கு நாங்கள் லேசான வழியை காட்டி கொடுப்போம். அதுக்கு மாற்றமாக ரசூல் அந்த ஹதீஸை சொல்லிட்டு அதுக்கு பின்னால் அந்த குர்ஆன் அந்த ஆயத்துக்கள் ஓதி காட்டினாங்க. அதுக்கு மாற்றமாக யார் கஞ்சத்தனம் செய்து அல்லாஹுடைய கூலியை விட்டு தேவையற்றிருக்கின்றார்களோ, மறுமையில் கூலியை பொய்ப்பிக்கின்றார்களோ, நம்பாமல் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அந்த வழியை நாங்கள் காட்டி கொடுப்போம், அதை லேசாக்கி கொடுப்போம், நரகத்துடைய வழியில் அவங்க போவாங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத் இதே மாதிரி வந்திருக்கின்றது. அந்த ரிவாயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஒரு குச்சி இருந்துச்சு, அதால் பூமியில் கீறி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, உங்கள் ஒவ்வொருவரும் அவர் போய் சேரக்கூடிய இடம் சொர்க்கத்திலேயோ நரகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது, அவர் மூதேவியா சீதேவியா என்ற விஷயம் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ரசூலாட்டு சஹாபாக்கள் நாங்கள் எங்களோட அமலை விட்டு போட்டு இதன் மீது நம்பிக்கொண்டிருந்தால் போதாதான்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை யார் சீதேவி என்று எழுதப்பட்டிருக்கிறாரோ அவர் சீதேவித்தனத்துடைய காரியங்களுக்கு அவருக்கு லேசாக்கி கொடுக்கப்படும், அவர் அந்த காரியத்தை செய்வார். யார் மூதேவி என்றா எழுதிட்டானோ அவங்க மூதேவித்தனம் அவர்களுக்கு அந்த வழிகள் லேசாக்கி கொடுக்கப்படும், அந்த வழியில் போவாங்க. எனவே அவங்க சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் அமல் செஞ்சு கொண்டிருப்பாங்க, கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க மாட்டாங்க. நரகவாதிகள் கேள்வி கேட்டுக்கொண்டு அல்லாஹ் தான் எழுதிட்டானே, போக வேண்டினா போகத்தானே வேணும் அப்படின்னு சொல்லி பாவமான வழியில் போவாங்க. இதுக்கு முன்னாடி அங்கேயும் ஞாபகப்படுத்தினேன், தக்தீர் என்று சொல்ல நிறைய மக்கள் தவறாக வழங்கி கொண்டிருக்கிறது. ஹதீஸில் வந்துருக்கக்கூடிய வெளிரங்கமான சில வார்த்தைகளை கவனிச்சு அப்படித்தான் விளங்குது. அடுத்த ரிவாயத்தில் வர ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அனஅமலு லிஅம்ரின் கத் ஃபுரிக மின்ஹு அவ் லிஅம்ரின் நஸ்தானிஃபுஹு, நாங்கள் இன்றைக்கி அமல் செய்கிறோமே இது ஏற்கனவே எழுதி முடித்த உண்டையே நாங்கள் செய்கிறோமா அல்லது நாங்கள் செய்கிற காரியம் புதுசாக செஞ்சு கொண்டு போகிறோமான்னு கேட்டாங்க. ஏற்கனவே இது எழுதப்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு, லிஅம்ரின் கத் ஃபுரிக மின்ஹு, எழுதப்பட்டு விட்டதை. இப்போ அப்போ சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, சுராக்கா பின் மாலிக், ஃபஃபீமல் அமல் இதன், அப்படின்னா எதுக்கு அமல் செய்யணும், ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு, அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே
அமல் ஒன்று செய்ய அவசியம் இல்லையே, சொர்க்கத்துக்கான முயற்சி செய்ய அவசியம் இல்லைன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு ஆமிலின் முயஸ்ஸருன் லிஅமலி, ஒவ்வொரு அமல் செய்யக்கூடியவரும் எதற்காக வேண்டி அவர் எழுத படைக்கப்பட்டிருக்கிறாரோ அதுக்கு அவர் லேசாக்கி கொடுக்கப்படும், அதுக்காண்டி லேசாக்கி கொடுக்கப்படும். அப்போ தக்தீர்னா ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்வாங்க என்பதை அல்லாஹ் முன்கூட்டியே எழுதிட்டான். எழுதினதை மக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அர்த்தம் அல்ல. ஒவ்வொருத்தருடைய இயற்கை தன்மை குணத்தை அறிந்த அல்லாஹ் அவனுடைய விசாலமான அறிவை கொண்டு அனைத்தையும் அறிந்திருக்கின்றான். ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ காலம் வாழ்வாங்க, என்ன சாப்பிடுவாங்க, எவ்வளோ சம்பாதிப்பாங்க, என்ன அமல் செய்வாங்க, அவர் சீதேவியா இருப்பார் மூதேவியா இருப்பாரா என்பதை அறிந்து அல்லாஹ் எழுதிட்டான். அப்போ அல்லாஹ் எழுதினது நடக்கிறன்னு அர்த்தம்னா இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை அல்லாஹ் எழுதியிருக்கிறான், முன்கூட்டி அறிந்து அதன் பிரகாரம் நடந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். மனிதர்கள் நிர்பந்திக்கப்பட்டு அமல் செய்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நரகத்துக்கு எழுதப்பட்டாங்க அதனால் அவன் பாவம் செய்கிறான், நரகத்துக்கு போகிறான். சொர்க்கத்துக்கு எழுதப்பட்டான் அதனால் அவன் நன்மை செய்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அவங்க சொர்க்கத்துடைய அமல்களை செய்வார்கள் அறிந்த அல்லாஹ் இதெல்லாம் செய்வாங்கன்னு எழுதியிருக்கிறான். இவங்க பாவம் செய்யக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்குது, இவங்க குஃபுரில் போய் தான் மௌத்தாகுவாங்கன்னு நல்லா அறிந்திருக்கிறான். எனவே அந்தபடி மக்கள் அந்த வழியில் போய் கொண்டிருக்கிறாங்க. ஹைர். அடுத்தது மறுமையில், அதாவது மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்பி செலவழிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாவுடைய வாக்குறுதியும் இருக்குது. செலவழிச்சா திருப்பி தாரதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சிருக்கின்றான். வஸத்தக பில் ஹுஸ்னா, அல்லாஹுடைய உண்மையான வாக்குறுதியை நன்மை தருவதாக சொன்னதை உண்மைப்பிக்கின்றார் என்றால் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் 2 மலக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அல்லாஹு மாத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யார் உன்னுடைய பாதையில் சதக்கா செய்கிறாங்களோ நல்ல காரியங்களை செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ திரும்ப அதை பகரமாக கொடுயா அல்லான்னு கேட்குறாங்க. வாத்தி மும்சிகன் தலஃபா, இன்னொரு மலக்கு சொல்லார், யார் கொடுக்காம இருக்கிறானோ, தேக்கி வைக்கிறானோ, கஞ்சத்தனம் செய்கிறானோ அதை அழிச்சிடு என்று ஒரு மலக்கு பதுவா செய்கிறாங்க. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலே இந்த துவாவும் பதுவாவும் நடந்து கொண்டிருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி அதுக்கு பிறகு இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. யாரே ஃபஅம்மா மன் ஆத்தா வத்தக வஸத்தக பில் ஹுஸ்னா என்ற ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. அதாவது இந்த ஹதீஸை சொல்லிட்டு செலவழிக்கிறவங்களுக்கு மலக்கள் துவா செய்கிறாங்க, சேமித்து வைக்கிறவங்களுக்கு பதுவா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினாங்க. சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க இந்த ஆயத்து இருக்குது இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சம்பந்தமாக இறக்கப்பட்டுச்சு. அவங்க இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் மக்கால முஸ்லீம்களை புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களை மக்கத்து காஃபிர்கள் வேதனை செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த நேரத்தில் அடிமையாக இருந்தவங்களை தான் அதிகமாக வேதனை செஞ்சாங்க. ஹதரத் பிலால், அம்மார், இது மாதிரி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, இன்னும் நிறைய மக்கள். அப்படியானவங்க இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வயோதிபர்கள், பெண்கள், இதே மாதிரி பலகீனமானவங்களெல்லாம் வாங்கி உரிமை விட்டுடுவாங்க. இதை பார்த்து அவங்களுடைய தந்தை அபு குஹாஃபா, அப்துல்லா நபி குஹாஃபா சொன்னாரே, மகனே நீ இப்படி வயசான ஆட்களையும் பெண்களையும் உரிமை விடுகிறாய், இதற்கு பதிலாக வாலிபர்களை சக்தி உள்ளவங்களை நீ வாங்கி உரிமை விட்டா அவங்க உனக்கு பிறகு உதவிக்கு வருவாங்களே உனக்கு தேவைப்படும் பொழுது. இவங்க சொன்னாங்க, நான் உலகத்தில் எதை நான் எதிர்பார்க்கல, நான் உதவி செய்கிறதெல்லாம் இவங்களை உரிமை விடுறதெல்லாம் மறுமையில் எனக்கு கூலி கிடைக்கணும் வைக்க வேண்டித்தான். இவங்க எனக்கு உதவி செய்யாட்டி பிரச்சனை இல்லை, அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டா போதும் என்பதுன்னு சொன்னாங்க. அது சம்பந்தமாக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்ன அடுத்தது வமாயுகுனி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா, செலவழிக்காம யார் சேகரிச்சு வைக்கிறாங்களோ, கஞ்சத்தனம் செய்கிறாங்களோ அவங்களுடைய காசு பணம் இருக்குதே அவங்க நரகத்தில் குப்புற தள்ளப்படும் பொழுது அல்லது மரணிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த காசு பிரயோஜனம் கொடுக்காது. அதை யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பிள்ளைகளோ வேற யாரோ இல்லை தூக்கிட்டு போயிடுவாங்க, அபகரிச்சிடுவாங்க. இவனுக்கு அது பிரயோஜனம் கொடுக்காது. அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்கறதுண்டா மறுமைக்காக வேண்டி எதை முற்படுத்தி வைக்கின்றானோ அதுதான் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்கும். அதனால் இன்ன அலைநாள் ஹுதா, நேரான பாதை காட்டுறது எங்களோட பொறுப்பு, ஹராம் எது ஹலால் எது சரியான பாதை என்று காட்டுறது எங்களுடைய பொறுப்பு. இன்னலனால ஆஹிரத வல்லூலா, இதே மாதிரி மறுமையும் எங்களுக்கு தான் சொந்தமானது, உலகமும் எங்களுக்கு தான் சொந்தமானது. நீங்கள் யார் எனக்கு சொந்தம் என்னதான் சொல்லி கொண்டிருந்தாலும் உலகத்தில் தான் சொல்ல முடியும், அதையும் விட்டுட்டு போயிடுவீங்க. மறுமையில் வந்து யாரும் எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலவ்வா, எனவே நான் உங்களுக்கு கொழுந்து விட்டறியக்கூடிய பயங்கரமான நரகத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அதில் யார் போவாங்கண்டா லா யஸ்லாஹா இல்ல லஷ்கா, மூதவிகள் தான் அதில் நுழைவார்கள். அல்லதி கஸ்ஸப வதவல்லா, மூதவிகளுடைய அடையாளம் 2. ஒன்று, அவர்கள் உள்ளத்தால் மார்க்க விஷயங்களை குர்ஆன ஹதீஸை நம்ப மாட்டார்கள், பொய்ப்பிப்பார்கள். வதவல்லா, செயல்களால் புறக்கணிப்பார்கள், நம்பினாலும் செயல்படுத்த மாட்டாங்க.
இவர்கள் தான் மூதேவிகள், இவங்க தான் அந்த நரகத்துக்கு போவாங்கன்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே நேரத்தில் வஸயஜன்னபுல் அத்கா, யார் அல்லாஹை பயந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் அந்த நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த தக்வாதாரிகள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லது யுத்தி மாலஹு யதஸக்கா, முத்தகீன்களுடைய அடையாளங்கள், முக்கியமான அடையாளங்கள் உண்டு. அவர் தன்னுடைய பொருளை அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பார். அல்லாஹுக்காண்டி கொடுத்து தன்னுடைய உள்ளத்தில் பொருளுடைய மகத்துவத்துடைய நம்பிக்கைகளை ஆசையை இல்லாமலாக்கி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார் சதக்காவின் மூலமாக. வமாலியா ஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அப்படி செலவழிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே அவங்க யாரும் தனக்கொத்தர் உபகாரம் செஞ்சார் என்பதற்காண்டி செய்ய மாட்டாங்க. மாறாக இவங்களே முன்னுக்காகி அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தில் சதக்கா செய்வார்கள், உதவி செய்வார்கள். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லலாம், மூதவிகள் தான் நரகம் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துடைய ஆக குறைஞ்ச தண்டனை எது தெரியுமா? ஒரு நரகவாதிக்கு ஒரு செருப்பு அணிவிக்கப்படும், நெருப்பாலான செருப்பு. அது அணிஞ்சார் என்று சொன்னால் அவருடைய மூளை கூட கொதிச்சு வெளியே வந்துடும். அவர் நினைப்பார், நான் தான் பயங்கரமான வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், என்னை விட நரகத்தில் வேற யாருக்கும் வேதனை இருக்கா நினைப்பாரு. இவர் தான் நரகத்தில் ஆக குறைந்த வேதனைக்குரியவராக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ரிவாயத் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுன் நார் இல்லா ஷக்கியுன், நரகத்தில் நுழையிறதெல்லாம் மூதேவிகளாகத்தான் இருப்பாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மூதேவிண்டா யாரு? சொன்னாங்க, அல்லது லா யஅமுலு பித்தா, அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டாங்க. வலாயத்ருக்குல் இல்லாஹி மாசியத்தன், அல்லாஹுக்கு மாறு செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விட மாட்டாரு, எல்லாத்தையும் செய்வான், வழிபடுற காரியங்களை விட்டுடுவான், இவன் தான் நரகம் போவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர் எல்லாரும் சொர்க்கம் போவாங்க மறுப்பவர்களை தவிர. சஹாபாக்கள் கேட்டாங்க, வமையாபா யா ரசூலல்லாஹ், யார் தான் நான் சொர்க்கம் போக மாட்டேன்னு மறுக்க போறாங்க? சொன்னாங்க, அவன் நாவால மறுக்கல்ல, ஆனால் செயலால மறுக்கின்றான். நாவால சொல்ல நான் சொர்க்கம் போறேன்டி, செயலால மறுக்கிறான். எப்படி? மன் அத்தானி தஹல ஜன்னா, யார் எனக்கு தன்னுடைய செயலால் எனக்கு வழிபடுகின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். ஒமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ, என்னுடைய சுன்னத்தில் பின்பற்றவில்லையோ அவன் நிச்சயமாக மறுத்துட்டான், அவன் நரகம் போவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசி அந்த ஆயத்துகள் எல்லாம் முடிக்கிறான். இல்ல புத்திகா வஜ்ஹி ரப்பிஹில் ஆலா, அவங்க செலவழிக்கிறதை அடுத்தவங்க செஞ்ச உபகாரத்துக்கு பகரமாக இல்லை, மாறாக அல்லாஹுடைய திருமுகத்துக்காக வேண்டி, அல்லாஹுடைய அருள் கிடைக்கணுக்காக வேண்டி, அல்லாஹ் மறுமையில பார்க்க வேணுக்காக வேண்டி அவங்க சதக்கா செய்வார்கள். வல சௌஃப யர்தா, அவர்களுக்கு அல்லாஹு தாலா பகரமாக என்ன கூலி கொடுக்க போறான் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அப்ப அல்லாஹு தாலா இந்த கடைசி ஆயத்துக்களும் கூட ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சம்பந்தமாக இறக்கப்பட்டது என்று எல்லா முஃபஸ்ஸிரீன்களுடைய யோகித்த முடிவு. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இந்த மாதிரி எல்லா நல்ல காரியத்திலையும் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் 8 வாசல்களால் ஒவ்வொருத்தரையும் சொல்லி அழைப்பு கொடுக்கப்படும் என்று சொல்ல நேரம், இந்த எல்லா வாசலாலையும் யாராவது அழைக்கப்படுவாங்களான்னு கேட்ட நேரம் சொன்னாங்க, நஅம் வ அர்ஜு அன் தக்கூன மின்ஹும், சொன்னாங்க நிச்சயமாக அழைக்கப்படுவாங்க, அதுல நீங்களும் இருப்பீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியசாலி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எல்லாரும் சொர்க்கம் போக ஆசைப்படுவாங்க, ஆனால் சொர்க்கம் ஆசைப்படும் அபூபக்கரை நீட்ட வரணும், எந்த வாசலால் வரணும், இந்த வாசலால் வர வேண்டும் என்று சொர்க்கம் அழைக்கும். அவங்க செஞ்ச வேலை என்னண்டா, தீனுக்காக தன்னை அர்ப்பணிச்சாங்க, உலக வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க, உலகம் அழிஞ்சு போகக்கூடியது, அல்லாஹ் ரசூலுக்கான தன்னையே முழுமையாக அர்ப்பணிச்சாங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துனியாவை விட்டு மறுமைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவங்களுடைய வழிகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க